ஹாய், இது ஹரிஷ் டாக்ஸ். 6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட டைனோசர் முட்டையில இருந்து, டைனோசருடைய தொடை எலும்பு வந்து கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்து, கிளியோபாட்ராவோட புதைந்த மாளிகை கண்டுபிடிச்சதுல இருந்து, உல்லி மேமோத் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உயிரினத்தோட ஃபாசில் கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்து, பிளாக் பிரமிடில இருந்து, மண்ணுக்கு கீழே 100 வருஷமா புதைஞ்சிட்டு இருந்த ஒரு வைரஸ் கண்டுபிடிச்சதுல இருந்து, ஒரு ராஜாவுக்காக 600 குதிரையை புதைச்சிருந்தாங்க அப்படின்றதுல இருந்து உங்களுக்கு புரியாத தெரியாத அறியாத 10 ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மண்ணுக்கு கீழே புதைஞ்சிட்டு இருந்த விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். என் வீடியோ புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம என் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. வெல்கம் டு மை சேனல் ஹரிஷ் டாக்ஸ். நம்ம ஆர்டர்ல 10ஆவதா பாக்குற விஷயம் 6 கோடி வருஷம் பழமையான டைனோசர் முட்டைங்க. சைனால குவாங்டாங் அப்படின்ற ஒரு மாகாணத்துல ஒரு 10 வயசு பையன் டாங் ரிவர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து வால்நட்டை உடைச்சிட்டு இருந்திருக்கான். கல்ல வச்சு அவன் வால்நட்டை உடைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்கான். ஆனா அந்த வால்நட் உடையலங்க, அந்த கல் கொஞ்சமா உடைஞ்சி உள்ள வந்து ஏதோ வந்து எலும்புகள் மாதிரி இருந்திருக்கிறத அவன் பார்த்திருக்கான். அவன் ரொம்ப பயந்து போய் என்னடா இது கல்லுக்குள்ள எலும்பு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றான். அவங்க அம்மா சைனாவுடைய ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கிட்ட போய் கொடுக்குறாங்க. அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து சர்வே எடுத்து அந்த இடத்துல இருந்த கல்லை வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்கும்போது அது வந்து 6 கோடி வருஷத்துக்கு பழமையான டைனோசர் முட்டை அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த இடத்துக்கு கிட்ட நிறைய டைனோசர் முட்டைகள் இருக்குமா அப்படின்ற ஒரு தேடுதல் வேட்டை நடத்துறாங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான டைனோசர் முட்டைகளும் டைனோசருடைய ஃபாசில்ஸும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த குவாங்டாங் அப்படின்ற மாகாணத்தை யாருமே மதிக்காம இருந்திருக்காங்க. இந்த ஃபாசில் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு லேட் கிரிட்டேஷியஸ் பீரியட் அப்படின்னு சொல்லப்படுற 6 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசர்கள் வாழ்ந்துட்டு இருந்த இடம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடம் ஜியோகிராபிக்கலா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத உணர்ந்த சைனீஸ் கவர்மெண்ட் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மியூசியம் கட்டி டைனோசருடைய முட்டைகள், டைனோசருடைய ஃபாசில்ஸ் எல்லாமே வச்சு பெரிய லெவல்ல வந்து இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய 10வது மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நம்ம ஆர்டர்ல 9ஆவதா பாக்குற விஷயம் ஃப்ராசன் ஃப்ளூ வைரஸ். இன்னைக்கு 2019ல கொரோனா வைரஸ் வந்து மிகப்பெரிய கோரத்தாண்டா ஆடிட்டு இருக்குங்க. ஆனா 100 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு சொல்லப்படுற 1918 ஸ்பானிஷ் ஃப்ளூ ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இருந்தது. 4 கோடி பேர் வந்து இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூனால இறந்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ எதனால வந்தது, எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஒரு மர்மமாவே இருக்கு. இதுக்கான ரிசர்ச் வந்து பாத்தீங்கன்னா 23 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்ததுங்க. 23 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்டிக் ரீஜனான நார்வே அப்படின்ற கண்ட்ரில ஒரு 6 ஃப்ராசன் உடம்பு கண்டுபிடிக்கிறாங்க. ஃப்ராசன் உடம்புனா ஐஸ்ல புதைஞ்சிருந்த உடம்பு. இந்த ஐஸ்ல புதைஞ்சிருந்த உடம்பு எதனால இறந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பானிஷ் ஃப்ளூனால இறந்தவங்களோட உடம்புன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க உடம்புல இருந்த டிஷ்யூ சாம்பிள்ஸ், அதாவது நரம்புகள், ரத்தங்கள் எல்லாமே வந்து உறைஞ்சு போயிருக்கு. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா வைரஸ்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூவோட சாம்பிள் வந்து இது வரைக்கும் யாருக்குமே கிடைக்காம இருந்தது. ஆனா முதல் முறையா ஒரு வைரஸோட சாம்பிள் 100 வருஷம் கழிச்சு சயின்டிஸ்டுக்கு வந்து கிடைச்சிருக்கு. இதுல முக்கியமா அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது என்னன்னா, இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ உடம்புல 2 இடத்தை தாக்கி இருக்காங்க. ஒன்னு வந்து மூளையா, இன்னொன்னு வந்து நுரையீரல், அதாவது பிரெயின் அண்ட் லங்ஸ். இந்த 2 இடத்தை தான் இது வந்து தாக்கி மக்கள் வந்து இறந்திருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த ஸ்பானிஷ் ஃப்ளூனால மக்கள் என்னவா இருக்கலாம்னா மயக்கம் அடைஞ்சு விழுந்திருக்கலாம், மூச்சு திணறி இறந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஆன்சரும் இதுக்கு வந்து கிடைக்குது. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா எதுக்காக இது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு வைரஸ் வந்து எப்படி முதல்ல உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரூஃபா வந்து இருக்கு. 23 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த உடம்புல இருந்து கிடைச்ச சாம்பிள்ஸ் வந்து இன்னைக்கு வந்து கோவிடுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நம்புறாங்க. 8வது இடத்துல நம்ம பாக்குறது கிளியோபாட்ராவோட புதைந்த மாளிகைங்க. கிளியோபாட்ரா 2500 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ராணியா இருந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா அழகு, வீரம், நல்லாட்சி, நேர்மையான ஆட்சி, மக்கள் வளம் இதெல்லாம் பார்க்கும்போது 2000 வருஷங்களா ரொம்ப ரொம்ப ஃபேமஸா இன்னைக்கும் இருக்கிற இந்த கிளியோபாட்ரா அவங்களுடைய மாளிகை, அவங்க எங்க வாழ்ந்தாங்கன்றது ஆர்கியாலஜிஸ்டுக்கு ஒரு மித்தாவே இருந்திருக்கு இது வரைக்கும் கண்டுபிடிக்காம. ஆனா 1998ல கிளியோபாட்ரா வாழ்ந்த மாளிகை எங்க இருக்கு அப்படின்றது எக்ஸ்கவேட்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாளிகை வந்து முழுக்கவுமே மார்பிளால பண்ணப்பட்டது. இதுல எவ்வளவோ கோல்டு ட்ரெஷர்ஸ் எல்லாம் இது வரைக்குமே கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாளிகை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அலெக்சாண்ட்ரியா பேக்கு பக்கத்துல ஆன்டிஹோடோஸ் அப்படின்ற ஒரு தீவுக்கு கீழே இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எப்படி மண்ணுக்கு கீழே புதைஞ்சிருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்கவேட்டர்ஸ் ஆராய்ச்சி பண்ணும்போது 1400 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய எர்த்குவேக்கும் ஒரு சுனாமியும் வந்ததுக்கான ப்ரூஃப் இருக்கு. இந்த சுனாமி வந்து இந்த அரண்மனையை மொத்தமா மூழ்கடிச்சிருச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் ஈஜிப்ட் இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னா, இந்த உள்ள இருக்கிற ட்ரெஷர்ஸ் மொத்தமா எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாளிகையை அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஸ்கூபா டைவிங் மாதிரி பண்ணி உள்ளே ஒரு அண்டர் கிரவுண்ட் மியூசியம் ஒன்று கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. 7வது இடத்துல நம்ம பாக்குறது டியூக் ஜிங் பரியல் கிரவுண்ட். டியூக் ஜிங் அப்படின்றவர் 6ஆம் நூற்றாண்டுல சைனாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய ராஜாங்க. இவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ்னா, இவர் வந்து மிகப்பெரிய அனிமல் லவர். ஆயிரக்கணக்கான குதிரைகள், பன்னிகள், யானைகள் எல்லாத்தையுமே இவர் வந்து அரண்மனையிலே வச்சு வளர்த்துட்டு இருந்திருக்காரு.
இவர் இறந்த உடனே தனியா இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இவர் கூடவே இவர் வளர்த்த அனிமல்ஸ் எல்லாமே கூடவே வச்சு பரியல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வரலாறுல வந்து சொல்லியிருக்கு. ஆனா இதுக்கான ப்ரூஃப் வந்து இது வரைக்கும் கிடைக்காம இருந்தது. ஆனா 1968 இதுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருங்க. சைனால ஷாண்டாங் ப்ராவின்ஸ் அப்படின்ற ஒரு இடத்துல 1964 ஒரு மிகப்பெரிய பரியல் கிரவுண்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பரியல் கிரவுண்ட்ல 250 குதிரைகளுடைய உடம்பு, அதாவது எலும்பு வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 250 குதிரையுமே 4 to 8 வயசுக்குள்ள, அதாவது ஒரு அடல்ட் மெச்சூர்டான ஒரு குதிரைகள் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ராஜா இறந்ததுக்கு அப்புறம் இந்த குதிரைகளை அங்க வந்து அடக்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த குதிரைகளை எப்படி சாவடிச்சிருக்காங்கன்னு தெரியுமாங்க? இந்த குதிரைகளுக்கு ஃபுல்லாவே ஆல்கஹால் வாயில வந்து ஊத்திட்டு அது போதை ஆனதுக்கு அப்புறம் அது மண்டையிலே அதே பாட்டில வச்சு உடைச்சி அந்த குதிரையை வந்து சாவடிச்சிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து ரிசர்ச்சர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இன்னும் ரொம்ப மோசமான விஷயம்னா இது வெறும் குதிரைகள் மட்டும் கிடையாதுங்க. எக்ஸ்கவேஷன் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா தோண்டும் பொழுது இதுல வந்து பன்னிகள், யானைகள் சொல்லிட்டு எக்கச்சக்கமான உயிரினங்கள் இது வரைக்கும் புதஞ்சிருந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவரோட பரியல் கிரவுண்டுக்கு பக்கத்துல சராசரியா இவருடைய உடம்புக்கு பக்கத்திலேயே எத்தனை உயிர் புதைச்சிருப்பாங்கன்னா 1500 உயிர்களுக்கு மேல புதைச்சிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ராஜாவா அந்த காலத்துல வரை இருந்திருப்பாரு அப்படின்றதும் பாருங்க. ஆறாவது இடத்துல நம்ம பாக்குறது டைனோசரோட தொடை எலும்புங்க. கொய்னியாக் அப்படின்னு பிரான்ஸ்ல ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய எலும்பு வந்து ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த எலும்பு எவ்வளவு ஹைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 அடிங்க. அவ்வளவு பெருசு ஒரே ஒரு எலும்பு மட்டும் இருந்திருக்குங்க. இந்த ஒரு எலும்பு என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து தொடை எலும்பு, ஃபெமூர் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. தொடை எலும்பு எதுவா இருந்திருக்கலாம், ஓகே ஒரு பெரிய யானை தான் இருந்திருக்கலாமா அப்படின்றத இனிஷியலா கெஸ் பண்ணாங்க. ஆனா சயின்டிஸ்ட் ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளானாங்க. ஏன்னா 14 கோடி வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த சௌரோபாட் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் டைனோசரோடைய தொடை எலும்பு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 6 அடி உயரம் உள்ள இந்த தொடை எலும்பு இவ்வளவு பெரிய டைனோசருக்கு இருந்திருக்கும்னா அந்த டைனோசரோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு பெரிய எலிபென்ட் மாதிரி 7-8 மடங்கு ஒரு பெரிய உயிரினமா இந்த சௌரோபாட் அப்படின்றது இருந்திருக்கும். சௌரோபாட் அப்படின்றது ஒரு வெஜிடேரியன் டைனோசர் அப்படின்னு சொல்றாங்க. ஜுராசிக் பார்க்லயும் நம்ம பார்த்திருப்போம் இந்த சௌரோபாட் வந்து அந்த மரத்துல இருக்க இலைகள் எல்லாம் கடிச்சு சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் மிகப்பெரிய எலும்பு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா இல்லங்க. 2010 அதுக்கப்புறம் ஏஞ்சியாக் அப்படின்ற ஒரு பிரான்ஸ்ல ஒரு ப்ராவின்ஸ்ல இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய டைனோசருடைய தொடை எலும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எவ்வளவு கேட்டீங்கன்னா 7.25 அடிங்க. 7.25 அடிக்கு ஒரு தொடை மட்டுமே இருந்திருக்குன்னா அப்ப அந்த டைனோசர் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் அப்படின்றத நீங்க வந்து பாருங்க. நம்ம ஆர்டர்ல 5வது பாக்குறது பிளாக் பிரமிட் ஆஃப் தேர்ட் அமெனம்ஹெட். இந்த தேர்ட் அமெனம்ஹெட் அப்படின்ற ராஜா ஈஜிப்ட் வந்து கிமு 1855 வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. இந்த தேர்ட் அமெனம்ஹெட் அப்படின்றவரு 12வது ராஜா வகையில அந்த ஃபேரோஸ்ல வந்து வராரு. வாழ்க்கையில எத்தனையோ பிரமிட்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காரு. ஒரு பிரமிட் கூட ஸ்ட்ராங்கா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது இல்லைங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் பில்டிங் கட்டி பில்டிங் வந்து டெமாலிஷ் ஆயிடுது இல்லையா, புவர் கன்ஸ்ட்ரக்ஷனால. அந்த மாதிரி இவரோட ரெயின்ல கட்டப்பட்ட பல பில்டிங் வந்து புவர் கன்ஸ்ட்ரக்ஷனாவே இருந்திருக்கு. இது என்னதான் பில்டிங் புவர் கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் இதுக்குள்ள எத்தனையோ ஆச்சரியமான விஷயங்களை இப்போ வந்து ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு பிரமிடுக்கு கேப் ஸ்டோன், அதாவது கலசம்னு சொல்லுவோம் இல்லையா கோபுரத்துக்கு மேல, அந்த மாதிரி ஒரு பிரமிடுக்கும் கேப் ஸ்டோன் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இந்த கேப் ஸ்டோன் அப்படின்றது யூசுவலா ஒரு மிகப்பெரிய லைம் ஸ்டோன்ல கோல்டு கோட்டிங்லாம் வந்து பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த அமெனம்ஹெட் 3 அப்படின்ற பர்சனுடைய கேப் ஸ்டோன் என்ன மாதிரி இருந்திருக்குன்னா ஒரு பிளாக் பிரமிட் மாதிரி இருந்திருக்குங்க. இந்த பிளாக் பிரமிட் வந்து ஃபுல்லாவே பிளாக் பாலிஷ்டு கிரானைட் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி கூட இந்த மாதிரி ஒரு பாலிஷிங் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்க முடியுமா அப்படின்றது தெரியாது. ஆனா 3500 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ராஜா அவருடைய கட்டுமான பணியில இந்த அளவுக்கு ஒரு பாலிஷ்டு கிரானைட் ஸ்டோன் வச்சிருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. வெளியில இருந்த பிரமிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு அழிஞ்சிட்டு வருதுங்க. இடத்துக்கு பக்கத்துல நைல் நதி போயிட்டு இருந்ததாகவும் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்கா இருந்ததாகவும் புவர் லைம்ஸ்டோன் குவாலிட்டி யூஸ் பண்ணதுனாலும் இந்த மாதிரி பல ரீசனால இன்னைக்கு இந்த பிளாக் பிரமிட் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு வருது. இந்த பிளாக் பிரமிட் கட்டி முடிக்கிறதுக்கு 15 வருஷங்கள் ஆச்சுன்றாங்க. அது 15வது வருஷம் கட்டி முடிக்கும் போது இந்த பிரமிட் வந்து 2 இன்ச்சுக்கு வந்து கீழே போயிடுச்சு அப்படின்றதும் நம்ம பாக்குற ஆச்சரியமான 5வது தொல்பொருள் கண்டுபிடிப்பு. நம்ம 4வதா பாக்குறது பெருவியன் பெட் செமெட்ரிங்க. பெட் செமெட்ரி அதாவது என்னன்னா வளர்ப்பு மிருகங்களுக்காகவே ஒரு மிகப்பெரிய சுடுகாடே ஒன்று இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? கிபி 920களில் பெருவில் வந்து சிரிபியன் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் ட்ரைப்ஸ் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த ட்ரைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லாமா அப்படின்னு ஒரு அனிமலை வளர்த்துட்டு வந்திருக்காங்க, டொமஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. இந்த லாமாக்களை பாதுகாக்கிறதுக்கு டாக்ஸை வந்து டொமஸ்டிகேட் பண்ணி ட்ரெயின் பண்ணிருக்காங்க. இந்த நாய்கள் வந்து இந்த சிரிபியன் மக்களுடைய ரொம்ப ரொம்ப பாசமா இருந்திருக்கு. அவங்க எந்த அளவுக்கு பாசமா இருந்தாங்கன்னா மக்கள் எப்படி புதைக்கப்படுறாங்களோ சடங்கு சம்பிரதாயங்கள் மாதிரி அதே மாதிரி அந்த நாய்களும் வந்து இறந்த நாய்கள் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது இப்போ வந்து ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. 1993 பெருவியன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த இடத்தை நோண்டி பார்க்கும்போது 82 நாய்கள் வந்து தனித்தனியா புதைக்கப்பட்டிருந்தது தெரிஞ்சிருக்குங்க. இந்த 82 நாய்களுமே எத்தனையோ சடங்கு சம்பிரதாயங்கள் பண்ணி புதைச்சிருக்காங்க அப்படின்ற ப்ரூஃப் வருது. இந்த நாய்களுக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ வந்து போர்வை மாதிரி பொத்தி அந்த போர்வையில எத்தனையோ டிசைன்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்களா. இந்த நாய்களை பார்க்கும்போது இவங்க வந்து சாவடிச்சு புதைச்ச மாதிரி கிடையாதுங்க. அதுக்கு வயதாயோ நோய் வாய்ப்பட்டோ இறந்த மாதிரி தான் இந்த நாய்கள் பார்க்கும்போது தெரியுது அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சர்ஸ் சொல்றாங்க. இங்க இருந்த நாய் வகைகள் சவுத் அமெரிக்கால இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற நாய் வகைகளுடைய அதோடைய உருவம் வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னொரு இடத்துல நம்ம பாக்குறது உல்லி மேமத் ஃபாசில்ங்க. அமெரிக்கால மிச்சிகன் மாகாணத்துல
ஜேம்ஸ் பிரிஸ்டைல் அப்படின்றவர் தன்னுடைய சோயாபீன் ஃபார்ம்ல வந்து உள்ள வந்து கேஸ் பைப்லைன் வந்து புதைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து அவருக்கு மிகப்பெரிய எலும்பு வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. இந்த எலும்பு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு பெல்விஸ், அதாவது யானையோடைய முதுகெலும்பு பின்னாடி இருக்கிற ஒரு பகுதி மாதிரி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. உடனே அவர் பாலியன்டாலஜிஸ்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு. அவங்க வந்து இந்த சாம்பிள்ஸை ஃபுல்லா அனலைஸ் பண்ணி இது வந்து ஒரு உல்லி மேமோத்தோடது அப்படின்னு சொல்றாங்க. உல்லி மேமோத் அப்படின்றது ஐஸ் ஏஜ்ல நம்ம பார்த்திருப்போம் இல்லையா, ஒரு வகையான யானை, மிகப்பெரிய டஸ்க் இருக்கும். இந்த மாதிரி ஒரு யானை வகை அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்த ஃபர்தரா அந்த சோயாபீன் ஃபார்ம் ஃபுல்லா நோண்டும் போது 30க்கும் அதிகமான இந்த யானைகளுடைய எலும்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணி எவ்வளவு பழசு அப்படின்னு பார்க்கும்போது 15,500 வருடங்கள் பழமையானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 15,000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு யானை வகை இருந்திருக்கு. ஆனா இந்த யானை வகை இன்னைக்கு கம்ப்ளீட்டா வந்து அழிஞ்சிருச்சு. ஆனா இந்த யானைகள் இவரோட ஃபார்ம்ல எப்படி இவ்வளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி அனலைசிஸ் பண்ணி பார்க்கும்போது மக்கள் வந்து இந்த யானையை வந்து டின்னருக்கோ லஞ்சுக்கோ சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுது. யானையை கட் பண்ணி அதோட எலும்பை மட்டுமே இதோட மண்ணில் போட்டு புதைச்சி வச்சிருக்காங்க அப்படின்ற ப்ரூஃபும் இது வந்து கிடைக்குது. ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் வருதுங்க. ஒரு யானை சாப்பிடுச்சா 200 பேர் 2 நாள் முழுக்கவுமே சாப்பிடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஃபுட்டுங்க. மக்கள் வந்து 15,000 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கூட்டா ஒரு சொசைட்டியா வாழ்ந்திருப்பாங்களா, ஒன்னா சமைச்சு சாப்பிடுற சமூக கூடங்கள் மாதிரி இருந்திருக்குமா அப்படின்ற ரிசர்ச்சும் இந்த உல்லி மேமத் ஃபாசில் கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்து நம்மளுக்கு வந்து தெரிய வருது. நம்ம ஆர்டர்ல ரெண்டாவது பாக்குறது இந்தோனேஷியன் ஹாபிட்ஸ்ங்க. குள்ள மனிதர்கள் உண்மையாவே இருந்திருக்காங்களா, எவ்வளவு குள்ளமா இருந்திருப்பாங்க அப்படின்ற கொஸ்டின் எல்லா ஆர்கியாலஜிஸ்டுக்கு உள்ளேயுமே இருந்திருக்கு. இந்த கொஸ்டினுக்கு பதில் சொல்ற விதமா 2003ல ஐலாண்ட் ஆஃப் ஃபிளார்ஸ் அப்படின்னு இந்தோனேஷியா பக்கத்துல இருக்கிற ஒரு தீவுல வந்து ஒரு டைப் ஆஃப் கேவ், அதாவது ஒரு குகைக்குள்ள ஒரு பர்டிகுலர் எலும்பு கூட கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஐலாண்ட் ஆஃப் ஃபிளார்ஸ் ஏன் வந்து அவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா 4000 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஏசியன் கான்டினென்ட்ல இருந்து இந்த ஆஸ்திரேலியன் கான்டினென்ட்டுக்கு அவங்க இந்த ஐலாண்ட் ஆஃப் ஃபிளார்ஸ் மூலமா தான் வந்திருக்கணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஐலாண்ட் ஆஃப் ஃபிளார்ஸ்ல இன்னைக்கு எத்தனையோ பொருள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல முக்கியமான பொருள் இந்த குகைக்குள்ள கண்டுபிடிக்கப்பட்ட இந்த குள்ள மனிதனுடைய எலும்பு கொடுங்க. குள்ள மனிதனுடைய உயரம் வந்து 3 அடி இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. பிரெயின் வந்து ரொம்ப சின்னதா இருந்திருக்கு. கால் கைகள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசா இருந்திருக்கு. வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 28ல இருந்து 30 கிலோ வரைக்கும் இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம மக்கள் இருக்கும் 1000 வருடங்களுக்கு முன்னாடி நம்மளும் இந்த மாதிரி ஒரு குள்ள மனிதனா இருந்திருப்போம் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் வந்து இந்த இந்தோனேஷியன் ஹாபிட்டோட ஸ்கல் வந்து நமக்கு வந்து தெரியுது. ஆர்டர்ல முதல் இடத்துல பாக்குறது ஓட்ஸி அப்படின்ற நேச்சுரலி ஃபவுண்ட் மம்மிங்க. நேச்சுரலி ஃபவுண்ட் மம்மி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிபிஷியலா தான் இது வரைக்கும் மம்மி பண்ணிருப்பாங்க. இப்ப எஜிப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உடம்பு இறந்ததுக்கு அப்புறம் மம்மிஃபிகேஷன் பண்றாங்கன்னா முதல்ல அந்த மூக்கு வழியா ஒரு பெரிய கம்பியை விட்டு அந்த மூளையை குடைஞ்சு வெளியே எடுத்துட்டு கண்ணு, லங்ஸ், ஹார்ட், கிட்னி இந்த மாதிரி முக்கியமான ஆர்கான்லாம் குட்டி குட்டி ஜார்ல வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு இந்த உடம்புக்குள்ள வந்து ரத்தங்களை முழுக்கவுமே எடுத்துட்டு வெறும் மண்ணை மட்டுமே போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் ஆர்டிபிஷியலி ஃபார்ம்டு மம்மி. ஆனா நேச்சுரலி ஃபார்ம்டு மம்மி அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஐஸ் மேன் அப்படின்னு சொல்லப்படுற கிமு 3500ல வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன் ஒரு ஐஸ்ல தெரியாம விழுந்து அதை அப்படியே ஃபாசிலாவே மாறிட்டாங்க ஒரு நேச்சுரல் மம்மியா. இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 1991ல சிமோஹா மவுண்டைன் அப்படின்னு சொல்லப்படுற இட்டாலிக்கும் ஆஸ்திரியாவுக்கும் நடுவுல இருக்கிற இந்த மவுண்டைன்ல தான் இந்த ஓட்ஸி அப்படின்ற ஃபாசில் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. மற்ற ஃபாசிலுக்கும் இதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசங்கள் ஜாஸ்திங்க. ஏன்னா இது முழுக்கவுமே ஐஸ்லயே பிரிசர்வ் பண்ணிருக்கனால இது நிறைய பார்ட்ஸ் டீகே ஆகாம இன்னைக்கும் இருக்கு. இது மூலமா டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாமே எடுக்க முடியுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓட்ஸி ஐஸ்மேன் அப்படின்றவன் சாகரத்துக்கு முன்னாடி 5500 வருடங்களுக்கு முன்னாடி என்ன சாப்பிட்டு இருந்தான் அப்படின்றது ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. மான்கறி, பழங்கள், அப்புறம் மைதா மூலமா பண்ணப்பட்ட மாவு மாதிரி ஏதோ ஒரு பொருள் சாப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு நம்ம பிரெட்னு சொல்றோம் இல்லையா, 5500 வருடங்களுக்கு முன்னாடியே பிரெட் அப்படின்றத ஒண்ணா ஒரு மனுஷன் சாப்பிட்டுருக்கான். எப்படி இறந்திருப்பா அப்படின்னு பார்க்கும்போது இவன் நெஞ்சுக்கிட்ட ஒரு வில்லு மாதிரி ஒண்ணு ஏதோ ஒண்ணு குத்தி இருக்கிறத வந்து ஆர்கியாலஜிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அணிக்கரடி மாதிரி ஏதோ ஒண்ணு வேட்டையாடணும்னு யாரோ ட்ரை பண்ணிருக்கும் போது இந்த ஓட்ஸி அப்படின்றது குறுக்கால வந்திருக்கலாம். இவர் குறுக்கல வந்ததுனால இவர் மேல அந்த அம்பு பாஞ்சு இவர் வந்து இறந்திருக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. இவருடைய உடம்புல 60க்கும் அதிகமா டாட்டூ இருந்திருக்குங்களாங்க. இன்னைக்கு வந்து நம்ம டாட்டூ போடுறது ஃபேஷனா இருந்திருக்கோம். ஆனா 5500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேவ் மேனா இருந்தவனே டாட்டூ போட்டிருக்கான் அப்படின்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் நம்ம பாக்குற 10 ஆச்சரியமான விஷயம். இதுல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் அடுத்த வீடியோல மீட் பண்றேன். பாய்.